நீங்கள் ஞானஸ்நான வார்த்தை பாட்டை புதுப்பிக்கப் போகின்றீர்கள். எல்லாம் கவனிங்க. உங்களுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், உங்களுடைய திருமுழுக்கு ஞானஸ்நான வேளையிலே விசுவாச அறிக்கை செய்தார்கள். சாத்தானை விட்டுவிடுவதாகவும் தந்தை மகன் தூய ஆவியை நம்புவதாகவும் திருச்சபையையும் அதன் போதனைகளையும் நம்புவதாக அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். இவ்வாறு அவர் அந்த வாக்குறுதிகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளப் போகின்றீர்கள். ஆகவே விட்டுவிடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது விட்டுவிடுகிறேன் என்று பதில் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? என்று சொல்ல வேண்டும். அதே போன்று நம்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது நம்புகிறேன் என்று பதில் சொல்ல வேண்டும். இதை உண்மையிலேயே நீங்கள் நம்புகிறீர்கள் என்ற ஆழமான மன உறுதியோடு சொல்ல வேண்டும். சரியா? சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடம் இருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோல் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று பெந்தெகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். ஆமென். இப்பொழுதுதான் முக்கியமான நேரம். நானும் குருக்களும் உங்கள் மீது கரங்களை நீட்டி தூய ஆவியினுடைய கொடைகள் உங்களுக்கு பொழியப்படும்படியாக ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே பக்தியோடு கைகுவித்து நம்பிக்கையோடு பக்தியோடு ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவாக்கினர்கள் எல்லாம் அவ்வாறு தலைமீது கை வைத்து அவர்களுக்காக, குருக்களுக்காக, அரசர்களுக்காக தூய ஆவியினுடைய அருட்பொழிவை கொடுத்தார்கள் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அது இப்பொழுது நிகழ்கிறது. எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியறலும். ஞானமும் ஈயுணரும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தரலும். தெய்வபக்தியின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியறலும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இப்பொழுது ஒவ்வொருவராக என் முன்னால் வர முழந்தாள் படியிட நான் உங்கள் நெற்றியிலே கிறிஸ்தும தைலம் பூசி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள், பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்று நான் சொல்வேன். அப்பொழுது நீ என்ன சொல்ல வேண்டும்? ஆமென் என்று சொல்ல வேண்டும். உனக்கு சமாதானம் உண்டாவதாக, அப்படி என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். பயப்படாமல் அதே சமயத்தில் பக்தியோடும் இந்த சடங்கில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் நிறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் பரிசுத்த போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள்
ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ
வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கனிகள் வரங்கள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. கனிகள் வரங்கள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆவியை உங்கள் கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உங்கள் கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினே. உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே.
கொடைகள் வேண்டுமே, அன்பு மொழியில் பேச வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அன்பு மொழியில் பேச வேண்டுமே, ஆற்றலோடு பேசவும் அன்பில் என்று வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பில் என்று வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே.